தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்கு ஸ்தோத்திரம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நேரங்கள் குறைவாக இருந்தாலும் தகப்பனே, தியானிக்கிற இந்த வேலையை ஆவியானவர் ஆசீர்வதித்து தாங்க. நீங்கள் பேசுங்க, உணர்த்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடியனை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. துதிக நம்ம எல்லாத்தையும் முக்கிய சேர்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 2 நிமிஷம் தான் இருக்குது, பரவாயில்ல. கர்த்தர் நல்லவர். எப்பவுமே சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் வீட்டில் போய் கூடுதலாக இன்றைக்கி சபையில் எந்த வசனம் போதிக்கப்பட்டது, பிரசங்கிக்கப்பட்டது, அதை வீட்டில் போய் திருப்பி நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஆவியானவர் வீட்டில் உங்களுக்கு கூட சொல்லித் தருவார், உணர வைப்பார். அல்லேலூயா. அப்படியான ஒரு காரியம் இருக்கும்போது இன்னும் நன்றாக வேதத்தில் நீங்கள் வளர முடியும். அல்லேலூயா. சாட்சி சொன்னாங்க, வேலாயுதம் அப்படின்னு ஒரு ஹிந்து சுவரர் எப்படியாக அவருடைய மகன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றாரு. எந்த வகுப்பு படிக்கிறார் அவர்? 6வது. சரி சரி, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா படிக்கணும், இந்த காலத்தில் போச்சுனாலும் போக மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு காரியத்தை சொன்னார். ஆகவே தொடர்ந்து அவருக்காக ஜெபம் பண்ணோம். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியம் செய்தார். இன்றைக்கி போய் ஸ்கூலுக்கு போய் அப்போ வேதம் தெளிவாக சொல்லுது, ஞானத்தில் குறை இருந்தால் நீ கேட்கும்போது தருவார், ஒருவரையும் கண்டிக்காதவர். அல்லேலூயா. நீ உனக்கு படிப்பு வரல, அறிவு வரலன்னு சொல்கிறது வரலாம். நம்ம பிள்ளைக்காக ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக, பெற்றோர் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக ஆண்டவர் கேட்டு பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் ஜூமில் நமக்கு ஆராதனை நடந்தது. ஒவ்வொரு நாளும் 45 மினிட்ஸ் மெசேஜ் கொடுக்க அல்லது 1 மணி நேரம் கொடுக்க தேவன் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரங்கள் இல்லை, காலங்கள் இல்லை. புதிய ஆழத்தில் அப்படி தரப்பிறக்க ஆண்டவருக்கு ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இந்த மக்கள் சாட்சி சொல்லும்போது அவங்கள பேச விடணும். அப்படிப்பட்ட மக்களை தான் ஆண்டவர் பிரயோஜனப்படுத்த முடியும். அல்லேலூயா. அந்த ஒரு கருத்துக்காக நாம் பேசுவதை காட்டிலும், அல்லேலூயா, எனக்கு பிரசங்க நேரம் குறைஞ்சா பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. ஆனால் அவங்க மக்கள் எழும்பி சாட்சி சொல்வது தேவனுக்கு மகிமை. ஃபியூச்சரில் ஆண்டவர்களை நல்லாக பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆகவே அந்த ஒரு காரியம் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. ஆகவே பிரியமானவர்களே, ஏற்கனவே நமக்கு ஒரு பாக்கி இருக்குது, யுத்தம் ஒன்றும் முடியலை. ஆகவே நம்ம எதை பார்க்க போகிறோம்? இது சங்கீதம் இன்னும் முடியலை. அல்லேலூயா. வீட்டில் போய் இன்னொடையும் படிங்க, பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 91 கடைசி பகுதி நம்ம பார்க்கல. இதுக்கும் குறைஞ்சது 1 மணி நேரமாக வேணும், கூட வேணும். ஆனாலும் கர்த்தர் நல்லவர், நம்ம முடிஞ்ச அளவு பார்ப்போம். அல்லேலூயா. எல்லோரும் சங்கீதம் 91 எடுத்துக்கொள்வோம். அதில் கடைசி பகுதி சுருக்கமாக பார்க்க போகிறோம், நமக்கு புரியும். வீட்டுக்கு போய் தொடர்ந்து பாருங்கள். அல்லேலூயா. நீங்கள் 14 முதல் 16 வரைக்கும் வாசிக்கலாம். யாராவது வாசிக்க போவோம்? சரி சரி, நம்ம நிறுத்தி வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. அவன் எவன்? நான் தான் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் தான், இது நமக்கு தான். அல்லேலூயா. இந்த 91 சங்கீதம் முழுதுமே நான் போட்டு வாசிக்க படிக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த நான் வாசிங்க. அப்போ என்னிடத்தில் யார்? இது அவரிடத்தில் யார்? தேவனிடத்தில், கிறிஸ்து இயேசுவினிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால். அல்லேலூயா. நம்ம வாஞ்சை நமக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய வாஞ்சையிலிருந்து நம்முடைய ஆவியை கண்டுகொள்ள முடியும். நம்முடைய வாஞ்சை எவ்வளவோ அதான் நம்ம ஆவி. அல்லேலூயா. ஆவின்னு நிறைய பேருக்கு புரியாது. நம்முடைய டிரைவிங் ஃபோர்ஸ் நம்முடைய ஆவி, நம்முடைய இன்ட்ரெஸ்ட், உற்சாகத்தின் ஆவி. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு ராஜாவுடைய ஆவி கர்த்தருடைய வழியில உற்சாகம் கொண்டது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். சரி, இப்போ இதை ஒரு 7 பிரிவாக வாசிக்க போகிறோம். நான் சொல்கிறேன், அது பிறகு நீங்கள் வாசிங்க. வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனே 1 விடுவிப்பேன். அடுத்தது 2, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே. 2 உயர்ந்த அடைக்கலத்தில். 3
அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். 3 அவனை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நான் அவனுக்கு மறு உத்தரவு, அவனுக்கு பதில் கொடுப்பேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து. 4வது காரியம், ஆபத்து வரும் அவனுக்கு, அந்த ஆபத்துல அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். இது 4வது காரியம். அவனை கனப்படுத்துவேன். 5 அவனை கனப்படுத்துவேன். 5வது காரியம். நீடித்த நாட்களால் 6 நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ஆசீர்வதித்து என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். 7 என் ரட்சிப்பை அவனுக்கு. அல்லேலூயா. இந்த 7 ஆசீர்வாதமும் யாருக்கு? நமக்கு தான். எப்போ? வாஞ்சையா இருந்தால். அல்லேலூயா. உங்க வாஞ்சை எப்படி இருக்குது? நம்ம வாஞ்சை எப்படி இருக்குது? நம்முடைய வாஞ்சை ஆண்டவரை நோக்கி கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் திருப்ப படிக்கணும். அல்லேலூயா. அப்படி என்னுடைய சாட்சியை பெரிய சாட்சி இருக்குது, சொல்லியிருக்கேன். ஆனால் அதை பற்றி சொல்ல போகிறதில்ல. அல்லேலூயா. குறிப்பாக இது அர்த்தத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். வாஞ்சை இது ஒரு பெரிய டாபிக். இது 3/4 மணி நேரம் பேச வேண்டியது, வேறு வழி இல்லை. ஆனாலும் கூட நம்ம கடந்து போவோம், சுருக்கமாக பார்த்து கடந்து போவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது இந்த வாஞ்சை என்கிற ஒரு காரியம் வேதத்தில் வாஞ்சைன்ற வார்த்தையில் இருக்குது, பிரியம் அப்படின்ற வார்த்தையில் இருக்குது, சித்தம் அப்படின்ற வார்த்தையில் இருக்குது, உற்சாகம் அப்படின்ற வார்த்தையில் இருக்குது. நல்லா யோசிச்சுங்க. இந்த 4 வார்த்தை இதை நீங்கள் தேடி ஒரு நோட்டு போட்டு ஆராயும்படி பல முறை சொல்லியிருக்கேன். தயவுசெய்து பண்ணுங்க. அப்படின்னா அப்போது ஆண்டவருடைய இதில் உற்சாகமாக இருக்கிறாரு, வாஞ்சியாக இருக்காங்க. அப்போது நம்ம எப்படி வாஞ்சியாக இருக்க முடியும்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். அப்போது இந்த 7 விதமான ஆசீர்வாதங்கள் ஒரு மனுஷன் வாஞ்சியாக இருக்கிற அப்படின்னால. ஆனால் இந்த காரியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த 2வது பகுதியில் ஒரு சரியான டிரான்ஸ்லேஷன் இல்லை. தயவுசெய்து ஞாபகம் குறிப்பிடுத்திக் கொள்ளுங்க. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். அல்லேலூயா. அப்போ இதுக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா, அல்லேலூயா, என் நாமத்தை தொழுது கொண்டு என்னை பின்பற்றுவோரை. நல்லா நினச்சிங்க, இந்த வாஞ்சைக்கு என்ன சரியான டிரான்ஸ்லேஷன்? என் நாமத்தை தொழுது கொண்டு பின்பற்றுவோரை. தயவுசெய்து எழுதி வைங்க. ஏன்னா அந்த சரியான டிரான்ஸ்லேஷன் இருக்கும்போது தான் அந்த சரியான எஃபெக்ட் இருக்கும். அப்போது நாமத்தை அறிந்திருக்கிறபடியாலும் இதில் போட்டிருக்கு. அதோடைய அர்த்தம் என்ன? ஆண்டுடைய நாமம், பெயருக்குரிய அர்த்தம் அவர் அப்படியே இருக்கிறார் என்று சொல்லி அதெல்லாம் யூஸ் பண்ண சொல்லி நம்ம பல முறை பார்த்துருக்கோம். ஆகவே ஆண்டுடைய நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் அப்படி இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை போடணும். நீர் அப்படியா எனக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது அப்படி நாமத்திற்குரிய மகிமை நமக்கு ஆசீர்வாதமாக வரும். அது மாத்திரம் கிடையாது, அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவரை பின்பற்றுவோரை. அல்லேலூயா. உண்மையாய் பின்பற்றுவோரை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி நடப்போற கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த 7 விதமான ஆசீர்வாதம். அப்போது இந்த வாஞ்சை எப்படி வெளிப்படணும்? ஆண்டுடைய நாமத்தை தொழுது கொண்டு பின்பற்றுவோரை. அல்லேலூயா. தயவுசெய்து எழுதி வைங்க. பெண் இருந்ததுன்னா அல்லது வீட்டில் போய் எழுதி வைங்க. இன்றைக்கி இப்படி அர்த்தம். 2வதுக்கு அர்த்தம் இந்த நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் என்பதுன்னு அர்த்தம். இடைன்னு சொல்லி எழுதும்போது உங்களுக்கு அப்போ நம்முடைய வாஞ்ச ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து ஆராதித்து அவரை பின்பற்றுகிற ஜனமாய் மாறும் பொழுது இந்த 7 விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்போது இந்த வாஞ்சைன்னு பார்க்கும்போது நிறைய இதை அல்லேலூயா ஸ்தோத்திரம். குறிப்பாக ஆண்டவருடைய வாஞ்சை என்ன? அல்லேலூயா. என்ன வாஞ்சை? ஆண்டுடைய வாஞ்சை என்ன? ரெடி பார்த்துருமா நம்ம? அல்லேலூயா ஸ்தோத்திரம். சங்கீதம் 50 13 14 15 வசனங்கள். 50 13 14 15. எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு வாஞ்சது, நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் நான் எருதுகளின் மாம்சம் புசித்து
ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனான்னு கேட்டார். அப்போ ஆண்டவர் பலியின் நியமத்தை வச்சார். ஏன் அப்படின்னா பலியின் மூலமாக அங்கு ஜனங்களுடைய பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். 7 விதமான பலிகள். ஒன்று பாவத்துக்கு பரிகாரமான பலிகள் இருக்குது. அப்புறம் தேவனோடு ஐக்கியப்படும்படியான பலிகள், அந்த ஐக்கியத்தில் அன்பு கூறும்படியான பலிகள், 7 விதமான பலிகள் இருக்குது. இந்த பலிகள்லாம் எனக்கு பிரியமானதில்ல. அப்புறம் ஏன் கொடுத்தார் அப்படின்னா, ஹல்லேலூயா, இந்த காரியமெல்லாம் இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே வந்து உங்களுக்காக பலியாக போகிறார் என்கிற சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படியாக. சொல்லாமா? அல்லேலூயா. அப்போ தேவனுடைய திட்டத்தை ஜனங்களுக்கு கற்பிக்கிற ஒரு காரியத்தை இங்கே பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த ஒரு காரியத்தில் தானே வந்து பலியாக போகிறதுனால இந்த ஆடு மாடுகளுடைய பலிலாம் எனக்கு பிரியம் இல்லைப்பா. நீ என்ன பண்ணு, ஸ்தோத்திர பலியிட்டு என்ன பண்ணுமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ எனக்கு ஆராதனை செய்யணும். பாவம் நீக்கப்பட்டு பரிசுத்தமாகி அந்த ஆடு மாடு தள்ள கையை வச்சு பாவத்தை அறிக்கையிட்ட பிறகு அந்த உன்னுடைய பாவத்தினுடைய அந்த எல்லா விதமான காரியத்தையும் இந்த ஆடு மாடு ஏற்றுக்கொள்கிறது என்கிற நியமத்தை வச்சு நீ பலியாவதற்கு பதிலாக இந்த ஆடு மாடு உன்னுடைய பாவத்தையும் சாபத்தையும் ஏற்றுக்கொள்கிறது என்கிற ஒரு சத்தியத்தை இயேசு கிறிஸ்து வந்து நிறைவேற்ற போகிறார் என்பதை சொல்லும்படியான ஒரு நாட்களை ஆண்டவர் நியமித்திருந்தார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு என்ன பிரியம்? அவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம். அல்லேலூயா. அவர் அவருடைய வல்லமை சொல்லி முடியாது. அவர் தம்முடைய வல்லமுள்ள வார்த்தையினால சகலத்தையும் உண்டாக்கினார், சிருஷ்டித்தார், அவைகளை பாதுகாத்து வருகிறார், இயக்கி வருகிறார். அல்லேலூயா. அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது! அல்லேலூயா. அப்போ அவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை அறிந்து அவரை ஆராதிக்க படிக்கணும். தனி மனித வாழ்க்கையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியிட படிக்கணும். ஆண்டவருடைய மகிமையை சொல்லி, நாமத்தை சொல்லி, அப்படி வல்லமையை சொல்லி அவரை போற்றி புகழ்ந்து உயர்த்தும்படியான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு பொருத்தனை செலுத்தி அவரை ஆராதிக்கிற ஒரு காரியம். குறிப்பாக ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து நல்லா பாருங்கள், ஆண்டவருக்கு ஆடு மாடு எல்லாம் ஒன்றும் பிரியம் கிடையாது. அது ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது. அதே போல் ஒரு பொருத்தனை என்று சொல்லும் பொழுது நம்ம ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லி சொல்லுவோம், நல்லது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு பிரியம் என்னது? நம்மளையே பலியாக கொடுப்பது. அல்லேலூயா. நம்ம ஜீவ பலியாய் கொடுப்பது. அல்லேலூயா. ரோமர் 1ஆம் எத்தனை அதிகாரம்? ரோமர் 12ஆம் அதிகாரம். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. நல்லா பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம். தேவனுடைய இரக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குப்பா. அப்படி இரக்கம் அவரை இரக்கத்தை எடுக்க போகிற நாட்கள் வரும். நீதி செய்கிற நியாய தீர்ப்பு கொடுக்குற நாள் வரும். அல்லது உன்னுடைய மரணம் வரலாம், யாருடைய மரணம் வரலாம். ஆனால் அதுக்குள்ளாக அப்படி இறக்கிறது நிமித்தம் அவர் இறக்க வச்சிருக்காரு. நீ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. பாவத்தை அறிக்கை செய்து விட்டுட்டு ஞானஸ்தான உடன்படிக்கை செய்து கொள். அவருடைய சனமாய் நீ மாறு. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமும் நம்முடைய சரீரமெல்லாம் பரிசுத்தமாகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிந்தனை பரிசுத்தமாகணும், ஆவி பரிசுத்தமாகணும், நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக மாற வேண்டும். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. அல்லேலூயா. அவர் கெஞ்சிறாரு, எப்பா ஆண்டவருடைய இரக்கம் இருக்குது, பிரயோஜனப்படுத்திக்கொள்ளும். எவ்வளோ பெரிய காரியம் என்று சொல்லி அவர் அங்கே வேண்டிக் கொள்வதை நம்ம பார்க்குறோம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. இப்படி புத்தி உள்ள ஆராதனை செய்கிற பிள்ளையாக மாற வேண்டும். ஆராதனைக்கு வருவது நல்லது. அல்லேலூயா. தேவன் விரும்புகிற கீழ்ப்படிதலோடு பரிசுத்தத்தோடு ஜீவ பலியை ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்கிற பிள்ளையுடைய ஆராதனை ஆண்டவருக்கு பிரியம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு எது பிரியம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தினால நம்ம வாஞ்சியாக இருக்கணும். அப்போ ஆண்டவருக்கு எது பிரியமோ நாம் அதில் வாஞ்சியாக இருக்கணும். கவிதையில் சொல்லாமா? ஆண்டவருக்கு எது பிரியமோ அதில் நம்ம வாஞ்சியாக மாறணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது அப்படி நாமத்தை தொழுது கொண்டு அவரை பின்பற்றுவோருடைய ஆராதனை அவருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. அப்படி நம்ம ஒப்பு கொடுத்தா அது ஆண்டவருக்கு பிடிக்கும். அந்த ஆராதனை பரலோகத்துக்கு போகும். அல்லேலூயா. ஆண்டவரில் மகிழ்வார்.
தேவதூதர் கூட்டம் மகிழும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம பார்க்கும்போது ஆண்டுடைய வாஞ்சையை பார்த்தோம். இன்னும் நம்ம பார்க்கும்போது அல்லேலூயா ஸ்தோத்திரம், சங்கீதம் 111:2 வாசிக்கலாம். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும், கர்த்தரின் செயல் பெரியவைகள். வேதத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய யுத்தங்கள் நடந்தது. ஆண்டுடைய கிரியை, ஆண்டவர் அதையெல்லாம் அவங்களோட கூட சேர்ந்து யுத்தம் செய்தார். அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறதுமாய் இருக்கிறது. சரி, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் மேல ஒரு பிரியம் இருக்கும் அப்படின்னா, ஆண்டவர் செய்த காரியங்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் மேல ஒரு நம்ம செய்யணும். என்ன செய்யணும்? அதை ஆராயிற காரியமாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகள், அல்ல பிரியப்படுகிற எல்லாராலும் அல்லேலூயா ஆராயப்படுகிற ஒரு காரியம். ஆராயும் போது தான் தெரியும் எவ்வளோ பெரிய யுத்தம் நடந்ததாலும் கூட அதில் வெற்றி கிடைக்குன்னா கர்த்தர் நமக்கு இறங்கி யுத்தம் பண்ணணும். அல்லேலூயா, யுத்தம் பண்ணார், அதனால தான் கிடைச்சது என்பதை ஆராயும் போது நமக்கு சேர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. கடந்த நாட்களில் 91 சங்கீதத்தில் எப்படி ஒரு மனிதனை கொண்டு 100 பேரை, 1000 பேரை, 2 பேரை கொண்டு அல்லேலூயா 10000 பேரை எப்படி ஆண்டவர் துரத்தினார் என்று சொல்லி பார்த்தோம். என் ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர். பைபிளில் கதை எழுதலை, அல்லேலூயா, உண்மை சம்பவங்களை எழுதின அப்படின்னால அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, எப்படி ஒரு மனுஷனை கொண்டு எப்படி 2 பேரை கொண்டு 10000 பேரை துரத்த முடியும்னா கூட ஆண்டவர் சென்று அவங்களுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. இல்லை எப்போ தெரியும்? புரியும், ஆராயும் போது தெரியும். ஆராய்தல்னா என்ன? ஏன் கேள்வி கேட்குறது தான் ஆராய்தல். ஏன், எப்படி, நம்ம இப்படி தானே நினச்சிட்டு இருந்தோம், நம்ம உலகத்தில் எப்படி தானே பார்க்குறோம், ஆனால் இதில் எப்படி நடக்க முடிஞ்சது? என் ஆண்டுடைய வல்லமையான செயல். அல்லேலூயா. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். எத்தனை விதமான மத்திய கிழக்கு நாடுகளெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். எத்தனை விதமான ஏவுகணைகள், ஆளில்லா விமான தாக்குதல், எல்லாவற்றிலும் கூட பற்றி எரிகிற காரியங்கள். நம்ம ஷிப்பில் இல்லை, தப்பிச்சார். ஷிப்பில் இருந்த போதும் தப்பிச்சார். அல்லேலூயா. நம்முடைய ஜீவனுடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. கிடைத்த இந்த நாட்களில் இருக்கிற நாட்களில் அவருக்கு பிரியமாய் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்படி என்றால் இத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. அல்லேலூயா. மறுபடியும் நம்ம ஆசிப்போம். இப்படி நம்ம ஆண்டுடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒரு புத்தியுள்ள ஆராதனை, நம்ம பரிசுத்தம் என்னது? இந்த ஆண்டுடைய வார்த்தை தான் பரிசுத்தம். ஆண்டுடைய வார்த்தை யோவான் 7:17 படி சத்தியமாகி அவருடைய வார்த்தையே பரிசுத்தம். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம பரிசுத்தம் அடைகிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவரே, இப்படிப்பட்ட பரிசுத்தோடு ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதுனால தேவன் விரும்பாத அசுத்தங்கள் நம்ம விட்டு வெளியே போது நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை நமக்குள்ள வைத்துக் கொள்ளும் போது நாம் பரிசுத்தப்படுகிறோம். அந்த பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கும் போது உத்தமனாய் நீதிமானாய் மாறுகிறோம். இவ்வளவு காரியம் நமக்குள்ளே நடக்கணும். அது ஆண்டவருக்கு பிரியம். இதுக்காக இந்த உலகத்தில் தன்னுடைய மேலான பதவியெல்லாம் விட்டுட்டு, தேவகுமாரன் என்கிற பதவியெல்லாம் விட்டுட்டு, மனுஷ ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து, அல்லேலூயா, நாம் அவருடைய பிள்ளையாகும்படிக்கு, அல்லேலூயா, அவருடைய ஆசீர்வாதங்களை பெறும்படிக்கு நமக்காக வந்து ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. ஆகவே நாம் பெற்றுக்கொள்ள போகிற இந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் வாசிப்போம். ஒன்று, அவனிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் ஒன்று, அவனை விடுவிப்பேன். நம்முடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் அவனை விடுவிக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, நம்முடைய வாஞ்சையெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான வாஞ்சையாக மாற்றிக்கொள்வோம். அவரை ஆராதிக்கிற பிள்ளையாக, வேதத்திலே அவரை தேடுகிற பிள்ளைகளாக. அல்லேலூயா. நீங்கள் வாசி பாருங்க, 2 நாளாகவும் வீட்டில் போய் 14ஆம் அதிகாரம் வாசி பாருங்க. எப்படி அந்த ராஜா, அல்லேலூயா, யோசபாத் அங்கு எப்படி தன்னை ஆண்டவருக்கு பிரியமாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. 2 நாளாகவும் 17:6 யோசபாத்துடைய சரித்திரத்தை வாசிக்கிறோம். அங்கு கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரத்தோப்புகளையும் யூதாவை விட்டு ஆற்றினான். இதுக்கு முன்னால இருந்த ஜனங்கள்லாம் விக்கிரத்தை ஆராய்த்து வந்தாங்க. இவன் வந்தான், கர்த்தருடைய வழியை கர்த்தரை அறிந்தான், அவருடைய வழியை அறிந்தான், விக்கிரத்தை எல்லாம் தூக்கி போட்டான். தேவன் விரும்பாத அசுத்தங்கள்லாம் தூக்கி போட்டு கர்த்தருடைய வழியிலே அவன் உற்சாகம் கொண்டான். அல்லேலூயா. தேவன் விரும்பாத காரியத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு, சிந்தனையில், பேச்சில், காரியத்தில் எல்லாம் தூக்கி போட்டு அவருக்கு பிரியமாய் வாழ, அவருடைய வார்த்தையின்படி வாழ ஒரு வாஞ்சையை நம்ம மாற்றிக்கொள்வோம் என்றால் இந்த ஆசீர்வாதம் நமக்கு ஒன்று விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. அல்லேலூயா. முடிக்கக்கூடாத எல்லா பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை உண்டு. இன்னும் நம்ம வெளியேற முடியாத எத்தனையோ விதமான பலகீனங்கள், நோய்கள் எல்லாவற்றிலும் நமக்கு விடுதலை உண்டு.
அது மாத்திரமல்ல, அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இல்லையா? ஒரு உலகப்பிரதமான அவழ்ந்த அடைக்கலம் இருக்குது. அது மாத்திரமல்ல, நமக்கு கடந்த நாட்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையில் கிட்டத்தட்ட 4 பேர் பைபிள் காலேஜ் படிக்க ஒப்பு கொடுத்த 4 பேருக்கு நல்ல வேலை, கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. சரி, அடுத்ததாக போவோம். உலகப்பிரகாரமான உயர்வு இருக்குது தவிர மற்றவர்களுக்கும் வரும், கிடைக்கும், பொறுத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அடுத்தது 3வது காரியம், ஜெபம் பண்ணால் மறு உத்தரவு அருள் செய்வேன். அல்லேலூயா. நம்முடைய ஆர்வத்தை எப்படி மாற்றம் அப்படின்னால ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். 3வது ஆசீர்வாதம். 4வது, ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து, நமக்கு ஆபத்து வரலாம், என் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்பு வைப்பார். அல்லேலூயா. 5வது, அவரை கனப்படுத்துவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேற்று கூட நம்முடைய சபையில் ஒரு சவரன் காட்டினார். அவருடைய ஐடி ஸ்பெஷல் ஐடி. ஏன்னா அது இன்னும் 2 பேர் இருக்காங்க நம்ம சபையில். அவங்க ராஜாவுடைய அரண்மனையில் வேலைக்கு செய்யும்படியான கிருபை செய்தார். ஸ்பெஷல் ஐடி அவங்களுக்கு. அது மாத்திரமல்ல, ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் அவங்களுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். கனப்படுத்துகிற ஆண்டவர். 6வது, நீடித்த நாட்களால் நல்ல ஆயுஷ் நாளை தர அவனை திருப்தியாக்குவேன். ஆயுஷ் நாளை தந்து நமக்கு தேவையானவை கூட தந்து நம்மை திருப்தியாக்குகிற ஆசீர்வாதம். 7வது, என் ரட்சிப்பை அவனுக்கு காணிப்பேன். பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பு இருக்குது, விடுதலையாகிய ரட்சிப்பு இருக்குது. எதிரிகளுடைய எல்லா போராட்டங்களிலிருந்தும் பெரிய விடுதலையாகிய ரட்சிப்பை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் 91ஆம் சங்கீதத்தில் ஆண்டவரே இன்னும் விரிவாக பார்க்க வேண்டிய காரணம் உண்டு. யுத்தங்கள் முடிவுக்கு வரல, ஆனாலும் கூட 91ஆம் சங்கீதத்தின் பாதுகாவலை, ஆசீர்வாதத்தை நீங்கள் எனக்கு தரீங்க ஆண்டவரே. அந்த பாதுகாவல் யார் யார் உங்களுடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார்களோ, ஒரு கோழி குஞ்சி போல நீங்கள் ஆண்டவரே, ஒரு தாய்க்கோழியை போல நீங்கள் பாதுகாத்துக் கொள்றீங்க. அப்படிப்பட்ட பாதுகாவலை சபைகளுக்கு தொடர்ந்து கொடுத்து ஆண்டவரே, சபை மக்கள் எல்லாரும் கூட தங்கள் வாஞ்சை, இதுவரைக்கும் அவங்க வாஞ்சை எங்க இருக்குதோ அதை அறிந்து கொண்டு மொபைல் போன்லையோ மற்ற காரியங்களிலோ அந்த வாஞ்சை எல்லாம் உண்மை நோக்கி திருப்ப, உண்மைக்கு அடுத்த காரியங்களில் உற்சாகம் கொள்ள திருப்பும்போது இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கூட கொடுத்து உங்களுடைய வார்த்தை பொய்யாதது என்பதை நிரூபித்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துங்க. நீங்க அப்படி நிரூபித்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தங்கள் வாஞ்சையை உண்மைக்கு நாளை திருப்பின பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். திருப்பும்படியாக ஒப்பு கொடுத்த பிள்ளைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க. என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். துதிக்கணும் எல்லாவற்றையும் மிக சத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபலனை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் தங்கள் வாஞ்சைகளை அறிந்து புரிந்து தங்கள் வாஞ்சைகளை தேவனுக்கு அடுத்த காரியத்தில் வேதம் வசிப்பதிலும் அவரை ஆராதிப்பதிலும் ஜெபிப்பதிலும் அவருக்கு ஊழியம் செய்யணும் திருப்பின ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளையோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.